ஹே காய்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு புரட்டாசி மாதத்தோட கடைசி நாள் வெள்ளிக்கிழமை. இந்த நாளை தவற விடாதீங்க. நான் சொல்ல போகிற இந்த விஷயத்த பண்ணுறதுனால உங்கள் வீட்டில் என்றைக்குமே செல்வ செழிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கடன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கடனும் உடனடியாக காணாமல் போகும். உங்களை கழுத்து நெரிக்கிற அளவுக்கு கடன் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணுறதுனால கடன் உடனடியாக காணாமல் போகும், பணவரவு அதிகரிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தக்க சமயத்தில் பண உதவி தேவைப்பட்டாலோ இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு தேவைப்படுது, என்ன மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு உடனடியாக பணம் கிடைக்கும். வீட்டில் பொருளாதார சூழ்நிலையும் உயர்ந்துக்கிட்டே போகும். யாருக்காவது வேலை இல்லை, நல்லா படிக்கணும் குழந்தைங்க, இல்லை வேலை கிடைக்கணும், இந்த மாதிரி ஜாபில் ப்ரொமோஷன் கிடைக்கணும், இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதில் நல்ல க்ரோத் ஆகணும், அந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் சரி, நான் சொல்ல போகிற இந்த விஷயத்த பண்ணுறதுனால எல்லா மாற்றமும் உங்கள் வீட்டில் உடனடியாக வர ஆரம்பிக்கும். இந்த ஒரு விஷயத்துக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான சக்தி இருக்குது. அதுவும் புரட்டாசி மாதம் வெள்ளிக்கிழமை கடைசி நாள் இது முடிகிறதுனால இன்றைக்கி இந்த விஷயத்த நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் பணம் உங்ககிட்ட குவியும். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ காசு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அதுவுமே உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு தேவையானது பெருசாக ஒன்றுமே இல்லை. 2 ஏலக்காய், ஒரு பச்சை கற்பூரத்துண்டு, துளசி இலை கிடைச்சா வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக கிடைக்கும் பக்கத்தில் எங்கேயாச்சும் பூக்கடையில். ஸோ ஒரே ஒரு துளசி இலை இருந்தால் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 ரூபாய் காயின்ஸ் ஒரு 3 காயின் இருந்தால் போதும். வேறு எதுவுமே உங்களுக்கு பெருசாக தேவைப்படாது. ஒரு ரெட் கலர் கிளாத்து, இது மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படும். இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்த உடனே உங்களால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை பண்ணுங்கள். ஏன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கே அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னாலே ஒரு சக்தி வாய்ந்த நேரம். அந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் அது நமக்கு உடனடியாக நடக்கும். இது 100க்கு 1000% உண்மையுமே கூட. ஸோ அந்த நேரத்தில் உங்களால் எந்திரிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக எழுந்து பண்ணுங்கள். முடியவே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களால் ஒரு நாள் கஷ்டப்பட்டு எழுந்து பண்ணுங்க. ஏன்னா எல்லா நேரமும் நல்ல நேரம்தான், ஆனால் அந்த நேரம் அப்படின்றது ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம். அந்த நேரம் ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் வானத்தில் உள்ள தேவதூதர்கள் எல்லாருமே சதாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதனால தான் அந்த நேரத்தில் நல்ல விஷயத்த கேட்க சொல்கிறாங்க. நம்ம எப்போ பேசினாலும் நல்ல விஷயத்த தான் பேசணும். ஸோ அந்த நேரத்துக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம் அப்படின்றதுனால நீங்கள் உங்களுக்கு என்ன கேட்டாலும், நீங்கள் கோடிக்கணக்கில் பணம் கேட்கலாம், இல்லை காரு, வீடு, பங்களா, இந்த மாதிரி உண்மையாக அதை நம்பி ஒரு இடத்துல நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ அதனால தான் அந்த நேரம் ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம். உங்களால் முடிஞ்சால் ரெகுலராக எந்திரிங்க. இல்லை என்னால் அப்படிலாம் முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் கண்டிப்பாக எழுந்து இந்த விஷயத்த பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் விளக்கேற்றுற பழக்கம்லாம் இருந்தால் நாளைக்கு இன்றைக்கே பூஜை அறையெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுட்டு பூவெல்லாம் போட்டு வச்சுடுங்க. நாளைக்கு காலையில் எழுந்து விளக்கெல்லாம் நீங்கள் சாமிக்கு ஏற்றிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க. சிகப்பு கலர் துணி எடுத்துட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பணத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ சிகப்பு கலர் துணி, அதுக்கப்புறமா ஒரு பெரிய துண்டு பச்சை கற்பூரம், அந்த பச்சை கற்பூரத்தை அந்த துணியில் வச்சுடுங்க. 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. 3 ஏலக்காவுமே, ஏலக்காய்க்கு பெரிய ரகசியம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்த்து கொண்டு கொடுக்கறதுக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த ஏலக்காய். அதனால் 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அந்த 3 ஏலக்காவையும் அந்த துணியில் வச்சுக்கோங்க. துணி என்ன சைஸில் இருக்கணும்னா ஒரு சின்ன ஸ்கொயர் சைஸ் மாதிரி இருக்கணும். அதை நம்ம மூட்டை மாதிரி கட்ட போகிறோம். ஸோ சின்ன ஸ்கொயர் சைஸில் இருந்தால் போதும். ஸோ நீங்கள் அந்த ஏலக்காய் பச்சை கற்பூரத்தை அதில் வச்சுடுங்க. அதுக்கப்புறமா
காயின்ஸ் இருக்குல்ல, 5 ரூபா காயின்ஸோ இல்லை 10 ரூபா காயின்ஸோ உங்களுக்கு எது கிடைக்கிறோ அந்த மாதிரி காயின்ஸ் எடுத்துக்கோங்க. 3 அப்படி இல்லைன்னா 5 காயின் அதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? 3 காயின்ஸோ 5 காயின்ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த காயின்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து அதை கழுவிட்டு தொடச்சிட்டு நல்ல துணியில், அதாவது ஃப்ரெஷ்ஷான துணியில் தொடச்சிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அந்த காயின்ஸை வந்து அந்த துணியில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துளசி இலை, ஒரே ஒரு துளசி இலை இருந்தால் போதும், வேறு எதுவுமே வேண்டாம். முழுசாக ஒன்றே ஒன்று கிடச்சா கூட ஓகே தான். நீங்கள் உங்கள் கிட்டே வந்து துளசி கிடைக்கல, கற்பூரவள்ளி அதுவுமே துளசி தான். ஸோ அது இருந்தாலுமே பரவாயில்ல. அந்த இலையுமே கழுவி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் முன்னாடியே கழுவி லேசாக தண்ணி தெளிச்சுட்டு வச்சுடுங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் தண்ணி இதுவாகிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த துணியில் வச்சுட்டு சின்னதாக மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. சிவப்பு கலர் நூலில் மூட்டை மாதிரி அதை கட்டிக்கோங்க. கட்டிட்டு அதில் ஒரு மஞ்சளும் குங்குமம் பொட்டும் ஃபுல்லாக மூட்டையை கட்டிட்டு, பார்க்கும்போது ஒரு மூட்டை மாதிரி நம்ம கையில் இருக்கும்ல, அந்த மூட்டை மேலே, அதாவது உங்களை பார்த்த மாதிரி மஞ்சளும் குங்குமமும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் கைகளில் வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணணும். இந்த வருஷம் வெள்ளிக்கிழமை புரட்டாசி கடைசி நாள், அதுவுமா நான் வந்து என்னோடய வீட்டில் பணம் எப்போயுமே செல்வ செழிப்பாக இருக்கணும், எந்த ஒரு பற்றாக்குறையும் இல்லாமல், அதாவது பற்றாக்குறைன்ற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா அது வந்து ஒரு நெகட்டிவான வேர்ட். நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக அந்த வேர்ட்ஸை வந்து நான் சொல்கிறேன். ஸோ செல்வ செழிப்பாக எப்பயுமே என் வீடு வந்து நிறைவாக இருக்கணும் அப்படின்றத மனசில் நினச்சிக்கோங்க. உங்கள் வீட்டில் படிக்கிற பசங்க இருந்தால், நீங்கள் வேலைக்கு போகிற பசங்க இல்லை அந்த மாதிரி யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு போகணும். பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அவங்க ஒரு நல்ல பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றம் அடையணும். குழந்தைங்க இருந்தால் அவங்க நல்லா படிக்கணும். ஸோ கல்யாணம் ஆகாதவங்க இருந்தால் கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும். அந்த மாதிரி உங்கள் மனசில் என்ன வேண்டுதல் வைக்கணுமோ அதை வேண்டுதல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து அவங்க சாமி ஷெல்ஃபில் நீங்கள் வச்சுடுங்க. சாமி ஷெல்ஃபில் வச்சுட்டு அன்றைக்கி ஒரு நாள் முழுக்க அது சாமி ஷெல்ஃப்லேயே இருக்கட்டும். இல்லை நான் பீரோவில் வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எப்பயுமே சாமி ஷெல்ஃபில் இருக்கலாம். இல்லை அதை யாராவது என்னன்னு கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போய் உங்களோட பீரோவில் லாக்கரில் வச்சுடுங்க. பீரோ நீங்கள் வந்து பணப்பெட்டி பணம் வைப்பீங்களா அந்த இடத்துல இதை வச்சுடுங்க. சாமி ஷெல்ஃபில் இருந்தால் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னா தாராளமாக அது அங்கேயே இருக்கலாம். யாராவது கேட்பாங்கன்னா மட்டும் பீரோவில் எடுத்துகிட்டு போய் வச்சுடுங்க. அதை நீங்கள் மூட்டை மாதிரி கட்டி அதை வச்சிடுறீங்களே, இது இந்த வருஷம் நீங்கள் பண்ணுறீங்க, அப்படியே கிராஜுவலாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ உங்கள் நிலைமை எப்படி இருக்கோ அதை விட அதிகப்படியாக 10 மடங்கில் உயர்வான நிலையில் நீங்கள் இருப்பீங்க. அது அடுத்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. அப்படி நீங்கள் நினச்சி ஏதாவது ஒரு விஷயம் அதில் நிறைவேறிந்தால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த மூட்டை இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் ஏதாவது பெருமாள் கோயில் இருந்தால் அந்த பெருமாள் கோயில் உண்டியலில் நீங்கள் அதை சேர்த்துடலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் எங்கேயாவது தூரமாக போகிறப்ப பெருமாள் கோயில் இருந்தது அதை பார்க்குறீங்கன்னா ஞாபகமாக எடுத்துகிட்டு போய் அந்த விஷயம் நிறைவேறின அப்புறமா அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் போட்டுருங்க. கண்டிப்பாக இது நடக்கும், இது நடந்தே தீரும். இதை நீங்கள் நம்பி பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் நடக்கும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ப்ளீஸ் இதை பண்ணவே வேணாம். ஒருவேளை வீட்டில் விளக்கேற்றாதவங்க இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த விஷயத்த நீங்கள் பண்ணலாம். இதை நம்பிக்கையோடு பண்ணிவிட்டு உங்கள் பீரோலையோ உங்கள் லாக்கர்லேயோ நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் நிறைவேறினதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக அந்த வேண்டுதல் வைக்கிறீங்க, அது ஏன் என்ன நிறைவேறிச்சு அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். இப்போ வந்து உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், இல்லை என் பையனுக்கு வேலை கிடைக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயத்த நினச்சி நீங்கள் வைக்கிறீங்க. கடன் இருக்குது, அந்த கடன் எல்லாம் காணாமல் போகணும் அப்படி நினச்சி நீங்கள் அந்த வேண்டுதல் வச்சு அது நெக்ஸ்ட் இயர் இந்த புரட்டாசி மாதத்துக்குள்ளே முடியுது நிறைவேறிடுச்சு அப்படின்னா ஞாபகமாக எடுத்துகிட்டு போய் அது பெருமாள் கோயிலில் நீங்கள் சேர்த்துடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது இது இருக்கலாம், இந்த மாதிரி நிறைவேறணும் அப்படின்ற மாதிரி எந்த ஆசைனாலும் இருக்கலாம், அதையுமே சேர்த்து வேண்டிக்கோங்க. ஒன்றுத்துக்கு தான் வேண்டணும்னு நான் சொல்லலை. ஸோ உங்கள் மனசில் உங்கள் வீட்டில் யாருக்கு என்ன நடக்கணும் அப்படின்றத நீங்கள் வேண்டிட்டு நம்பிக்கையோடு இதை பண்ணிங்க அப்படின்னா இது கண்டிப்பாக நடந்தே தீரும். இது நடக்கும், 100% நான் உறுதியாக சொல்கிறேன், இது நடக்கும். ஸோ நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நாளைக்கு நைட்டுக்குள்ளே கூட பண்ணலாம். காலையில் தான் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணுறது சிறப்புன்னு தான் நான் சொன்னேன். உங்களால் அந்த நேரத்தில் பண்ண முடியல அப்படின்னா நாளைக்கு நைட்டுக்குள்ளே கண்டிப்பாக பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சாயந்தரமாக பண்ணுறீங்கன்னா 6 மணிலேருந்து நைட்டு ஒரு 11 மணிக்குள்ளே பண்ணி முடிச்சுடுங்க. ஏன்னா 12 மணிக்கு மேலே பண்ண வேணாம், நைட்டு 11 மணிக்குள்ளே பண்ணி முடிச்சுடுங்க. இல்லை நான் வந்து காலையில் சாமி வந்து விளக்கேற்றுவேன் நார்மலாக, அந்த டைமில் பண்ணலாமான்னா ஓகே, நார்மலாக எப்போ நீங்கள் பண்ணாலும் சரி தான்.
ஆனால் நம்பி பண்ணுங்க. பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது ரொம்ப சிறப்பான நேரம். அந்த நேரத்தில் பண்ணுறதுக்கு 200 மடங்கு பலன் அதிகமாக கிடைக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், முடிஞ்சவங்க அந்த நேரத்தில் பண்ணுங்கள். என்னால் முடியல அப்படின்றவங்க உங்களால் எப்போ பண்ண முடியுமோ அந்த நேரத்தில் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நாள் முழுக்க இருக்குது, தயவு செஞ்சு இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.